சாந்தி 19/3/2016 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. அனைத்திலும் பெரிய வியாதி எது தெரியுமா? தேக அபிமானம். எப்படி பரிச்சை மாதிரி சொல்றீங்க? தேக அபிமானமாகும். இதனால தான் வீழ்ச்சி ஏற்பட்டது. அதனால இப்ப என்ன ஆகணும்? ஆத்மா அபிமானி ஆகணும். பாருங்க, பாபா பாஷா எப்படி உள்ள பதிஞ்சிருச்சு இல்லையா? பாபா சொல்றதுக்கு முன்னாடியே குழந்தைங்க சொல்றோம். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய கர்மாதீத நிலை எப்ப ஏற்படும்? கர்மாதீத நிலைன்னா என்னது? கர்மங்களை வென்ற நிலை. இப்ப போனா முடிச்சவொடனே வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், ஸ்கூலுக்கு கிளப்பணும், அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கு. அப்ப அது உங்களை பிடிச்சி வச்சிட்டு இருக்குது. அந்த எண்ணங்கள், பற்று காரியங்கள் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்க. அதை வென்ற நிலை எப்ப ஏற்படும்? எப்ப ஏற்படும்? கடைசியா தான் ஏற்படுமா? பாபா பதில் சொல்றாரு, அதான் அது ஏற்படுற நேரம் தான் கடைசி நேரம்ன்றாரு. கடைசி நேரம் அது ஏற்படாது. அது எப்ப ஏற்படுதோ அதான் கடைசி நேரம். அப்ப பாபா சொல்றாரு பதில், நீங்க ரெடி ஆகிற நேரம் எப்ப உங்களுடைய யோக பலத்தின் மூலம் கர்மச்சுமையின் மீது நீங்க வெற்றி அடைகிறீங்களோ அப்பதான் கர்மாதித்த நிலை ஆகும். சரி, இன்னைக்கு டெத்துக்கு போனீங்கன்னு நினைக்கல, ஓகே. நேத்து எவ்வளவு நேரம் நினைச்சீங்க பாபாவை? இந்த கணக்கெல்லாம் என்ன? ஒரு நிமிஷம் டிராபிக் கண்ட்ரோல்லாம் ஒரு கணக்கா? நேத்து பாத்தீங்களா? நினைச்சா தெரியும். இல்லாட்டினா இப்படிதான் டிராபிக் கண்ட்ரோல் அமிர்த வேலை எல்லாத்தையும் ஈத்துன்னு கிடப்போம். அதனால சரியா வரல. அப்ப பாத்தீங்களா? அப்ப வீட்டு வேலை வரும்போது பாபா நினைவு கட் ஆகுது. அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப கர்மாதித்த நிலைன்றது முழுக்க முழுக்க பாபா நினைவே இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நிலை உங்களுக்கு எப்ப ஏற்படும் அப்படின்னா, எப்ப உங்களோட யோக பலத்தின் துணை கொண்டு கர்மச்சுமையின் மீது வெற்றி அடைவீங்களோ அப்பதான் கர்மாதித்த நிலை அடையும். அப்ப யோகா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரம், 16 மணி நேரம், 24 மணி நேரம் அந்த யோக நிலையில இருக்கும் பொழுது நீங்க காரியம் செய்யற மாதிரி இருக்காது. நீங்க ஒரு வேலை செய்யும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா நினைவிலே 99% கவனம் கொடுத்து சும்மா 1% மட்டும் இப்படி இப்படி கவனம் வச்சிங்கன்னா நீங்க வேலை செஞ்சனான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நாமளா சமைச்சோம் அது மாதிரி உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கா என்னைக்காவது? ஏற்படல இன்னும் அந்த நிலை. சரி, அதான் சார். அப்ப அந்த மாதிரி, அப்ப அதுக்கு ஆதாரம் என்னது? யோக பலம். அப்ப யோக பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் கர்மாதித்த நிலை ஆகும். முழுமையாக ஆத்ம அபிமானிகளாக ஆவீங்க. அதுதான் கர்மாதித்த நிலை. ஃபுல் ஆத்ம உணர்வு அப்படியே ஒளியாகவே இருந்து இந்த கையை அசைச்சு செய்யற மாதிரி. இப்ப தொடப்பத்தை எடுத்து பெருக்கும் போது நான் தொடப்பன்ற உணர்வு இருக்குதா? இருக்குதா? ஏன் இல்ல? இல்ல மெத்தேஜ். இப்ப செய்யறது ஆத்மா. ஆத்மா இத ஒரு கருவியாக்கி தொடப்பன்னு இன்னொரு கருவியை பிடிச்சி செய்யுது. அப்ப தொடப்பம் நானுன்ற உணர்வு மட்டும் வரல, இது மட்டும் நானுன்ற உணர்வு ஏன் வருது? சூப்பர் தானே? ரெண்டுமே கருவி தானே? அப்ப ஃபுல் ஆத்ம உணர்வுல இருக்கும்போது இதுவும் தொடப்பன்ற உணர்வு வந்துடும். அப்படின்னா அர்த்தம் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் இதை வேலை வாங்குறேன் அப்படி வரும். அப்ப முழுமையான ஆத்மாபிமானிகளா ஆயிடுவீங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் யோக பலம் தான். ஸோ எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்கன்றதான் அதுல. இந்த தேக அபிமானம்ன்ற வியாதி தான் அனைத்திலும் பெரிய வியாதி. இருக்குல்ல, கண்ணு தெரியல, காது தெரியல, இதெல்லாம் வியாதியே கிடையாது. தேக அபிமானம் அந்த வியாதி வந்ததுனாலதான் இந்த வியாதிலாம் இல்லையா? இதன் மூலமா தான் உலகம் தூய்மையற்றத குப்பையாயிடுச்சு. ஆத்மாபிமானியா ஆனீங்கன்னா அந்த குஷி, அந்த போதை இருக்கும். ஆத்ம உணர்வுக்கு ஆத்மாவே சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அப்படியே ஆனந்த ஸ்வரூபமா ஆத்மாவுக்கு இயற்கையாவே இருக்கும். அப்ப அதை அனுபவம் பண்ணா ஆத்ம உணர்வுல அப்படி நிலைச்சு இருக்கணும் இல்லையா? நான் ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்து சொல்றேன், இதுல வாங்க, எந்த நேரம் சுகம். என்ன சுகம்? எப்படி இருக்கும் அப்படி கேட்கிறாரு. அவரு தேக உடல் சம்பந்தப்பட்ட சுகம் மாதிரி இருக்குமா அப்படி யோசிச்சு கேட்கிறாரு அவரு.
இப்ப என்ன பண்றது? ஏன்னா அவன் யாருக்குமே அனுபவிக்காத சுகம் இந்த அதீந்திரிய சுகம்ன்றது. அப்ப நீங்க அந்த மாதிரி ஆத்மாபிமானி ஆயிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த குஷி, அந்த ஒரு ஆன்மீக பாதை. கிருஷ்ணருக்கு வந்து அப்படியே கண்ணு சொருவிட்டு இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருப்பாங்க அந்த வடநாட்டுல எல்லாம். அது என்னது? அதீந்திரிய சுகத்துல இருக்கிறது. அப்போ உங்க நடத்தையும் முன் போலவேனா என்னது? தேவதையா இருந்தீங்களே அதே மாதிரியே மாறுதல் அடையும். பாடல். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஆத்மனர் அதுக்கு முன்னாடி சரி. பாடல். இரவு பிரயாணிகளே களைப்படையாதீங்க. யாரு இரவு பிரயாணிகள்? நாம தான். இது எல்லையற்ற இரவு தான் நரகம்ன்றது. ஸோ என்னடா இவ்வளவு தூக்கம் வருது, சொர்க்கம் வரும்னு பாக்குறோம், வரவே மாட்டேங்குது. களைப்படைஞ்சிடாதீங்க, இதோ வந்துச்சு. எல்லாம் அசந்து தூங்குறேன் சொல்லுவாங்க இல்லையா? வண்டி ஓட்டும் போது கூட அந்த காலைல 2 to 3 நல்லா தூக்கம் தள்ளுன்னுவாங்களே, அந்த மாதிரி டைம் இது. அந்த டைம்ல தான் பாபா வந்து சொல்றாரு, ஏந்திரிக்க வந்த களைச்சிடாத, எழுந்திரிச்சிடு. ஆனா மாயா தூங்க வைக்க ட்ரை பண்ணும். களைப்படையாதீங்க. ஓம் சாந்தி. சரி, ஆத்மாவை உட்காருங்க. சரி, பிரயாணிகள் என்பதுடைய அர்த்தத்தை குழந்தைங்க கேட்டீங்க. பிரம்மா வாய் வம்சாவழி பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாருமே இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை புரிய வைக்க முடியாது. இரவு பிரயாணிகளை களைப்படையாதீங்கன்றதுக்கு. தேவி தேவதைகளாக இருந்த நீங்களும் மனிதர்களா தான் இருந்தீங்க சொர்க்கத்துல. ஆனா உங்களுடைய நடத்தைகள் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரு சில குழந்தைங்க அப்படியே அன்பா பேசுறத பார்த்தா நம்ம அப்படியே மெய் மறந்து கேட்போம். அவ்வளவு மரியாதை பேசுவோம். அது மாதிரி கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஆஷா கூட அப்படிதான் பேசுறாங்க. இன்னும் கூட நிறைய பேர் அதை விட பயங்கரமா அது மாதிரி கவனிச்சிருக்கிறீங்களா? எப்படா இவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்னு தோணும். அதுதான். அப்ப அந்த மாதிரி நடத்தைகள் பெரியவங்களுக்கு கூட அங்க இருக்கும் சொர்க்கத்துல. அதனாலதான் அவங்கள தேவதைகள் சொல்றோம். மற்றபடி அவங்க மனுஷங்க தான். நீங்க அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக இருந்தீங்க சொர்க்கத்துல. 16 கலைகள் முழுமையானவர்களா இருந்தீங்க. அறகுறைலாம் கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ படிச்சீங்களா? வந்தப்புறம் படிச்சீங்களா? படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மெயின். அதுல பாபா சொல்லியிருப்பாரு, ஏசி அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்னு பிரைஸ் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸை விட உயர்ந்தது எது? ஏசி கோச் ட்ரெயின்ல. ஏசி அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? இப்போ ஏசியில போனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தூய்மை ஒளிவட்டம், ஒளிக்கிரீடம் நிறைய அது முழு வட்டமா இருக்கணும். சும்மா பாதி நிலா, ஒரே ஒரு கோடு அப்படிலாம் இருந்தா தேர்ட் கிளாஸ் தான் போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் சொல்றாரு. அப்ப அங்க 16 கலைகள் முழுமையானவர்களா, அப்ப முழு ஒளிவட்டம் இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தீங்க. நீங்க உலகத்துக்கே எஜமானனா இருந்தீங்க. வைரத்துக்கு சமமான நிலையில இருந்து இப்ப எதுக்கு சமம் ஆயிட்டீங்க? சோழிக்கு சமமா ஆயிட்டீங்க. எப்படி ஆனீங்க அப்படி அப்படின்னு மனுஷங்க யாரும் புரிஞ்சிக்கல. நீங்களும் கூட மனுஷங்களுக்கு தெரியல நாம அப்படி இருந்தோன்னு தெரியல. அப்படி போய் கோயில்ல கும்பிடுறாங்க. அப்படி இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்களே, ஏன் தெரியல. நீங்க இப்ப தேவதைகளா? இப்ப நீங்க தேவதைகளா? தேவதை நீங்க அபிஷேகம் பண்ணலாமா? தேவதைகளாக இன்னும் ஆகல, ஆகிட்டு இருக்கிறீங்க, மாறிட்டு இருக்கிறீங்க. ஆயிட்டீங்கன்னா இங்க இருக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா தேவதையுடைய கால் இந்த கலியுக மண்ணில் படாது. இப்ப பிராமணர்கள் அதை விட உயர்ந்தவங்க தான். சரி, சிலர் கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க, சிலர் 5% மாறி இருக்கிறாங்க, சிலர் 10% நடத்தை மாறிக்கொண்டே இருக்குது. நீங்க எத்தனை % மாறி இருக்கிறீங்க ஆஷா? தேவதைக்கு ஈக்குவலா எத்தனை % மாறி இருப்பீங்க? மார்க் கொடுங்க. 100க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? நமக்கு நாமளே மார்க் போடுறதுதான் இருக்குல்ல பெரிய கஷ்டமான விஷயம். சரி, இப்ப பாபா சொல்றாரு, பாரதம் சொர்க்கமா இருந்துச்சுன்னு உலகத்துக்கு தெரியல. சொர்க்கத்துக்கு போகணும் துடிக்கிறாங்க. இதுதான் அது சொர்க்கமா இருந்த ஊருன்னு தெரியல. கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதத்துல தேவி தேவதைகள் இருந்தாங்க. அவங்க கிட்ட
பகவான் பகவதி என்று அழைக்கும் அளவுக்கு குணங்கள் இருந்துச்சு. பகவான் இறைவனை தானே சொல்லுவோம், இறைவனே அவங்கள சொல்ற அளவுக்கு குணங்கள் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு சமமான தெய்வீக குணங்கள். அதனால தான் இன்னைக்கு நாராயணன் கடவுளா சிவன் கடவுளான்னு தெரியாம இருக்கிறாங்க இல்லையா? அவருக்கு சமமா ஆக்கி விட்டாங்க. இப்ப அந்த குணங்கள் இல்ல. அந்த அளவுக்கு செல்வம் நிறைஞ்சதா இருந்த இந்த பாரதம் எப்படி வீழ்ச்சி அடைந்ததுன்னு பாபா உட்கார்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. யாருடைய நடத்தை மாறி இருக்குதுன்னு நீங்களும் கூட புரிய வைக்கலாம். அப்ப நீங்க புரிய வைக்கலாம், இப்படி இருக்கிறீங்களே, கோபம் வருது, எல்லா விகாரமும் வருது, ஆனா நீங்க உண்மையிலே யாரா இருந்தீங்க தெரியுமா? இதெல்லாம் என்னன்னே தெரியாம இருந்தீங்க அப்படின்னு நீங்க புரிய வைக்கலாம். அந்த தேவதைகளுடைய நடத்தை தான் இப்படி மாறி இருக்குதுன்னு புரிய வைக்கலாம். பாபா சொல்றாரு, குழந்தைங்களே, நீங்க தேவி தேவதைகளாக இருந்தபோது என்னமா இருந்தீங்க? ஆத்ம அபிமானிகளா இருந்தீங்க. இப்ப கஷ்டப்பட்டு கையை தூக்கி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது இல்லையா? ஆத்ம அபிமானர் அங்க இயற்கையாகவே அப்படி இருந்தீங்க. பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமான போதுதான் தேக அபிமானிகளா ஆயிட்டீங்க. இந்த தேகாபிமானம் தான் அனைத்திலும் பெரிய வியாதி. அந்த வியாதி தான் இப்ப உங்களுக்கு இருக்குது இல்லையா? அதுல இருந்து முழுசா விடுபட்டுட்டுன்னு சொல்ல முடியுமா? இப்ப முடியாது இல்லையா? சத்தியுகத்துல நீங்க ஆத்ம அபிமானிகளா இருந்தீங்க. உங்களையும் ஆத்மாவாக ஒளியாக பார்ப்பீங்க, மற்றவங்களையுமே ஆத்மாவா தான் பார்ப்பீங்க. அதான் முழுமையான ஆத்ம அபிமானியா இருந்தீங்க. அதனால அதிக சுகமுடையவர்களாக இருந்தீங்க. இப்ப சுகத்துக்கு ஆதாரமே ஆத்ம உணர்வு தான், மற்ற எல்லாமே அல்பகால சுகம்தான். ஸோ ஆத்ம உணர்வை மட்டும்தான் உங்களோட சுகத்துக்கு ஆதாரமா இருக்கணும். உங்களை யாரு இப்படி மாத்துனது? சுகமுடையவர்களா இருந்தீங்களே, நாராயணனா இருந்தீங்களே, உங்களை யார் அப்படி மாத்துனது? நாராயணனா மாத்துனது சொல்றான் யாரு? பாபா. இதையும் யாரும் தெரிஞ்சுக்கல. ஏன் உங்களுடைய வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னும் இப்ப பாபா புரிய வைக்கிறாரு. உங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டீங்க. என்ன உங்க தர்மம்? ஓகே. பாரதம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. இப்ப அதோடைய மூல காரணம் என்ன? தேக அபிமானம். அழகா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராஜ்யம் கொடுத்தாங்க. தேக அபிமானம் வரும்போது என்ன ஆச்சு? பக்கத்து ராஜ்யத்தை பார்த்தான். அங்க என்னை விட நிறையா இருக்குது, நல்லா இருக்குது, செல்வ செழிப்பு இருக்குது, படையெடுக்க ஆரம்பிச்சான். அப்பதான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்ப அந்த இது கூட நாடகத்துல உருவாக்கப்பட்டு இருக்குது. அந்த அளவுக்கு செல்வம் மிகுந்ததாக இருந்த பாரதம் எப்படி ஏழையாச்சு? நாம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருந்தவங்க எப்படி இப்ப தர்மமும் கீழானதாகி கர்மமும் கீழானதாக ஆனோம்னு மனுஷங்க தெரிஞ்சுக்கல. கையெடுத்து கும்பிட்ற நிலைமையில இருந்த நாம இப்ப எப்படி இருக்கிறோம் இல்லையா? அப்படி ஆயிட்டோம் நாம. ராவண ராஜ்யம் தர்மமும் கீழானதாயிடுச்சு, கர்மமும் கீழானதாயிடுச்சு. ராவண ராஜ்யம் ஆனதுனால நீங்க தேக அபிமானிகளாக ஆனீங்க. இப்ப முஸ்லிம் மன்னர் திடீர்னு இந்தியாவில் முதல்ல படையெடுக்கும் போது என்ன ஆகும்? இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் அல்லது பெரும்பாலானவங்கள முஸ்லீம்களா மாத்திட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ராவண ராஜ்யம் வரும்போது என்ன பண்ணான்? எல்லாரையுமே மாத்திட்டான் இல்லையா? அவ்வளவு பவர்ஃபுல். அவன் எல்லாரையும் தேக அபிமானிகளா மாத்திட்டான். ஏன்னா தேகாபிமானம் வந்தாதான் அவன் ஆட்சி பண்ண முடியும். எனவே உங்களுடைய நிலை இப்படி ஆகிடுச்சுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. எப்படி உங்களுடைய வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு ஏணிப்படி படத்துல தெளிவா இருக்குது. பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏணிப்படி. அடிக்கடி சொல்லுவார் இல்லையா? ஆத்மா சக்தி இழந்துட்டே வர்றதுதான் நான் படிப்படியா இறங்குறத காட்டுறாரு. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நிலையை அடைஞ்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த தேக அபிமானம் தான். இப்போ நான் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மான்றதுல தான் எல்லாமே அடங்கி இருக்குது இல்லையா? இதையும் பாபா உட்காந்து புரிய வைக்கிறாரு. சாஸ்திரங்கள்ல கல்பத்துடைய ஆயுள லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு புத்திசாலிகளாக இருக்கிறவங்க யார் தெரியுமா?
கிறிஸ்தவர்கள். அவங்க தானே எல்லாம் இந்த படிப்பு கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லாமே இல்லையா? ஸோ ஏன்னா அவங்க லேட்டாக வந்தவங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கலை. நாம் ஃபஸ்ட்டே வந்தோம், அதனால் இறங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி புத்திசாலியாக இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள். அவங்களும் கூட கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பழமையான பாரதத்தை தான் சொர்க்கம் ஹெவன்னு சொல்கிறாங்கன்னு பாரதவாசிகள் புரிஞ்சிக்க முடியாது. நான் அவன் இயேசு என்னமோ சொர்க்கம் சொர்க்கன்றாங்க, அது இதுதான்னு பாரதவாசிகளே புரிஞ்சிக்கலையாம் இல்லையா? சொர்க்கன்னு பேர் கேட்டாலும் இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அப்போடா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அலையில அலையில. அவங்களுக்கும் தெரியாது இந்தியாவை தான் சொல்கிறாங்கன்ட்டு. இதுதான் செம ஜோக்கு. இன்னைக்கு பாரதத்துடைய முழு வரலாறு புவியியல்ல யாருமே தெரிஞ்சிருக்கல. சில குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஞானம் வந்துட்டாலே என்ன ஆயிடுது? நம்மள தான் சொல்றாரு பாபா குழந்தைங்கள. தேக அபிமானம் வந்துடுது. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரையும் விட எல்லாம் தெரியும் அப்படின்னு தேக அபிமானம் வந்துடுது. நம்ம மாதிரி யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க எத்தனாவது ரேங்க் எடுக்கிறாங்க? சொல்ல மாட்டாங்களா? எப்பயுமே ரேங்க் கார்டில் ரேங்க் வராது அப்படி தானே? ரேங்க் ஃபஸ்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. பரவாயில்ல. அப்போ நிறைய பேர் A1 A2 எடுப்பாங்க இல்லையா? ஓ சரி. அப்போ இது ஒரு விதத்தில் நல்லது. அகங்காரம் இருக்காது. வந்தால் அகங்காரம் வந்துடும். அகங்காரம் வரும் இல்லையா? சூப்பர். அதான் பாபா சொல்றாரு, இங்கே நம்ம ஞானத்தில் கொஞ்சம் தெரிஞ்சிட்டாலே தேக அபிமானம் வந்துடுது. நம்ம மாதிரி யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. பாரதத்துக்கு இந்த துர்கதி, துர்திசை, கெட்ட காலம் ஏன் வந்ததுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. இந்த நரகத்தில் குடுகுடுப்புக்காரங்க நல்ல காலம் வந்துச்சு, நல்ல காலமாக பிறந்துச்சு. எவ்வளோ பெரிய காமெடி இல்லை? இப்பெல்லாம் இல்லவே இல்லைல்ல அவங்க. சரி. அப்போ பாபா சொல்கிறாரு, நான் அவங்க கொஞ்சம் ஞானம் தெரிஞ்சிட்டாலும் நம்மள மாதிரிலாம் யாராலையும் புரிய வைக்க முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாரதத்துக்கு இந்த கெட்ட காலம் ஏன் வந்துச்சுன்னு இப்போ பாபா புரிய வைக்கிறாரு. தேசப்பிதா காந்தி கூட சொன்னார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாங்க ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யுங்க. அதான் ரகுபதி ராகவராஜனம் பதித்த பாவன சீதாராம். அது காந்திக்கு பிடிச்ச பாட்டுன்றாங்க. அது வாங்கன்னு கூப்பிட்ற அர்த்தம். அது அவருக்கே தெரியுமா? தெரியாது இல்லையா? ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யுங்கன்னு சொன்னார். ஆத்மாவுக்கு கண்டிப்பாக பாபா கிட்ட இருந்து தான் சுகம் கிடைச்சிருக்குது. அதனால தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை நினைவு செய்கிறாங்க இல்லையா? எங்கே சுகம் கிடைக்கும் அதை தான் ஆத்மா தானே தேடி போகும் இல்லையா? அதான் பாபா சொல்ற, ஆத்மாவுக்கு கண்டிப்பாக பாபா கிட்ட இருந்து தான் சுகம் கிடைச்சிருக்கு. அதனால தான் அவரை நினைவு செய்கிறாங்க எந்த கஷ்டம்னாலும். என்னுடைய குழந்தைங்க யார் சூத்திரன்ல இருந்து மாறி பிராமணர்களாக ஆகிறாங்களோ அவங்க கூட முழுமையாக ஆத்ம அபிமானியா ஆகிறது கிடையாதுன்னு பாபா புரிய வைக்கிறார். நாம் எல்லாமே சூத்திரன்லேருந்து பிராமணர்களாக ஆகிட்டோம் தானே? ஆகியும் கூட ஃபுல் ஆத்ம அபிமானி ஆயிட்டீங்களா? ஆக்ஷன்ல சொல்றீங்களா ஆகலன்னு? சரி. அப்போ முழுசா ஆத்ம அபிமானியா ஆகிறது இல்லைன்னு பாபா புரிய வைக்கிறாரு. அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. இது அனைத்திலும் பழைய வியாதியாகும். ஏன் முழுசா ஆத்ம அபிமானி ஆகிறது இல்லை? அடிக்கடி தேக உணர்வு வந்துடுது, பற்று வந்துடுது, இது அகங்காரம் எல்லாம் வந்துடுது. இது ஏன்னா பழைய வியாதி, பெரிய வியாதி மட்டும் கிடையாது தேக அபிமானம். இப்போ மிக பழைய வியாதி, ரொம்ப ஃபேமஸான வியாதி. இதனால தான் இந்த நிலை உருவானது. ஸோ கீழான நிலை அறிஞ்சதுக்கு அதுதான் காரணம். ஆத்மா அபிமானியாக ஆகிறதுக்கு அதிகம் உழைக்க வேண்டி இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பாபாவை நினைவு செய்வீங்க. நான் ஆத்மானா ஆட்டோமேட்டிக்காக பாபா நினைவு இருக்கும். ஆத்மானா பறந்தா என் வீடு வந்துடும், அங்கே போயிடுவீங்க, அங்கே பாபா தான் இருக்க போகிறாரு.
ஸோ எந்த அளவுக்கு ஆத்மாபிமானி ஆவீங்களோ அந்த அளவுக்கு பாபா நினைவு செய்யுங்க. பிறகு அளவற்ற குஷி இருக்கணும். நீங்க உண்மையிலே அப்படி ஆனீங்கன்னா அந்த குஷியை வச்சு சொல்லிடலாம். அளவற்ற நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். கடைக்கு போகல, வீட்டுல ஆளுங்க வேலை செஞ்சாங்க, அவங்கள பாக்குறதுக்கே சரியா போயிடுது. அதான் சொல்றாரு. அப்ப நீங்க அந்த அளவுக்கு ஆத்மாபிமானி ஆகுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குஷி இருக்கும். குஷி மூலமா நிறுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் அளவற்ற குஷி இருக்குன்றார். தொலை தூரத்துல பிரம்மத்துல இருக்கிற பரமேஸ்வரனை பற்றிய கவலை உங்களுக்கு இருந்துச்சு. அவரே இப்ப கிடைச்சிட்டாரு. அவர் மூலம் உங்களுக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தியும் கிடைச்சிருச்சுன்னா வேற என்ன வேணும் இல்லையா? ஒரே கவலை தான், யாருப்பா அந்த கடவுள், என்னதான் நடக்குது, அந்த ஒரு கவலை தான் இருந்துச்சு இவ்வளவு நாள் பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அவரு அடுத்த 5000 வருஷத்துக்கான ஆஸ்தியை கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வேற என்ன வேணும் இல்லையா? ஒரு பாட்டு வருமே, பாபா நம்மோடு கூட வாழ்கிறார், வேற என்ன வேண்டும்ட்டு. அப்ப அப்படி பாடி இருக்கிறாங்க. நீங்க ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் பாபா கொடுக்கல. குடும்ப விவகாரங்கள்ல வேணும்னா கூட இருங்க. இல்லை நான் சரண்டர் ஆகி சென்டர்ல இருக்க விரும்பல, என்னால் எங்கள் அப்பா அம்மா விட்டு இருக்க முடியாது, குடும்பத்தை விட்டு இருக்க முடியாதுன்னா ரொம்ப தாராளம், குடும்பத்திலே இருங்க. அவ்வளவுதான், விடுபட்டு இருங்க, புத்தினால விடுபட்டு இருங்க. முழு உலகமும் தேக அபிமானத்துல தான் இருக்குது. அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்த இந்த பாரதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, தரமட்டம் ஆயிடுச்சு இல்லையா? என்ன கெட்ட குணம் இல்லை இன்னைக்கு பாரதத்துல. முதல்ல வெள்ளைக்காரங்க அப்படி அப்படின்னாங்க, எல்லாம் இப்ப இங்க அவங்க வாயை பழகிற அளவுக்கு மோசமாயிடுச்சு இந்தியா இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. வரலாறு புவியியல் என்னன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? இறைவன் மட்டும்தான் ஒரிஜினல் வரலாறு புவியியல் சொல்ல முடியும். ஏன்னா இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. தேவதைகள் ஆத்மாபிமானிகளாக இருந்தாங்கன்னு சாஸ்திரத்துல இருக்குது. ஒருத்தர் 1000 பொண்டாட்டி 2000 பொண்டாட்டின்னு வச்சிருக்கிறாங்கன்னு தான் இருந்துச்சு. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அப்படி தப்பா தான் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாபா சொல்றாரு ஆத்ம அபிமானிகளாக இருந்தாங்கன்ற விஷயம் எந்த வேதத்திலும் இல்லை. ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்க வேண்டும்னு தெரிஞ்சிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சரீரத்தின் மீது பற்று தேவையில்லை. இந்த வேஷம், இப்ப வேஷம் போட்டு நடிக்கிறவங்களுக்கு அந்த வேஷத்து மேலேயே ரொம்ப பிடிக்குமா? அடப்பாப்பா இந்த மேக்கப்பை கடுப்பா இருக்கு, எப்ப கைட்டி கடைச்சிட்டு போகணும்னு தான் தோணும் இல்லையா? அந்த மாதிரி அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கணும்ன்ற அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? பற்று இருக்காது இல்லையா? இப்ப நமக்கு அந்த ஞாபகம் இருந்தா பற்று இருக்காது. எப்படியா இருந்தாலும் விட்டுட்டு போனோம் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். பரமாத்மா அபிமானிகளாக இல்ல, ஆத்ம உணர்வே இல்லை, அப்புறம் எங்க பரமாத்மா அபிமானி? ஆத்மாபிமானி ஆகி பரமாத்மா அபிமானி ஆகணும். ஸோ அப்படி யாரும் இல்லை. இது ஆக்சுவலா எதை சொல்றாருன்னா சொர்க்கத்தை சொல்றாரு. அங்க ஆத்ம உணர்வு இருந்துச்சு, சரீரத்தை விடணும்னு இருந்துச்சு, ஆனா பரமாத்மா அபிமானியா இல்லை. இறைவனை பத்தி தெரியாது அவங்களுக்கு, ஆனா ஆத்ம அபிமானியா இருந்தாங்க இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு நம்ம அப்பா சிவபாபாவை தந்தைய அன்பா நினைவு செய்வீங்களோ, ஆத்ம அபிமானியா இருப்பீங்களோ, அந்த அளவுக்கு இனிமையானவர்களா மாறிட்டே இருப்பீங்க. பாபா சொல்றாரு தெய்வீக குணம் தாரணை ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? என் நினைவுல இருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடும்ன்ற. நீங்க முயற்சி கூட பண்ண தேவையில்ல. பாபா உன் நினைவை மட்டும் நான் கட் ஆகாம பாத்துக்கிறேன். சமைக்கும் போது உன் நினைவு, சாப்பிடும்போது, கணவன் கூட பேசும்போது, குழந்தை ஸ்கூலுக்கு கிளப்பும்போது நினைவை கட் ஆகாம பாத்துக்கோங்க. அவங்க சொல்றதெல்லாம் உங்க காதுல விழாது. ஊழ்ந்தாலும் சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா கவனம் அங்க இருக்குது, வருமானம் இல்லையா, வியாபாரம். அப்ப அதான் சொல்றாரு, எந்த அளவுக்கு பாபா நினைவு செஞ்சு ஆத்மாபிமானியா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு இனிமையா இருப்பீங்க. அப்ப கோபப்படுறாங்க ஒருத்தங்க, சல்லுன்னு கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? பாபா நினைவு பண்றது இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு தேக அபிமானத்துல வர்றதன் மூலம்தான் சண்டை சச்சரவு குரங்குத்தனம் வந்துடுதுன்றாரு. அந்த வார்த்தையே சொல்லியிருக்காரு, குரங்குத்தனம் வந்துடுது. சூப்பர் இல்ல? இப்ப தேக உணர்வுனால வந்துடுது. செம அடி அடின்னு அடிக்கிறாரு பாபா. ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் நல்லா வெளுத்து வாங்குறாரு. சரி, குரங்குத்தனம் வந்துடுதுன்னா பாபா புரிய வைக்கிறாரு. இந்த பாபா, அதாவது பிரம்ம பாபா கூட இதை புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா,
குழந்தைங்க தேக அபிமானத்துல வந்து சிவபாபாவை மறந்துடுறாங்க. நல்ல நல்ல குழந்தைங்க தேக அபிமானத்துல இருக்கிறாங்க, ஆத்ம அபிமானிகளாக ஆகிறதே இல்லை. யாரு? நல்ல நல்ல குழந்தைங்க சொல்றாரு. பாபாவுடைய நல்ல குழந்தைங்களே அப்படி இருக்கிறாங்கன்றார். நீங்க யாருக்கு வேணும்னாலும் எல்லையற்ற வரலாறு புவியலை புரிய வைக்கலாம். உண்மையில சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யம் இருந்தது. இந்த நாடகத்தை பத்தி யாருக்குமே தெரியல. சூரிய வம்சம்னா எந்த யுகம் மத்தாஜி? சந்திர வம்சம்னா எந்த யுகம்? சத்தியுகம், திரேதாயுகம். சத்தியுகம் வந்து சூரிய வம்சம், சூரிய வம்சம். திரேதாயுகம் சந்திர வம்சம். சந்திர வம்சம். சரி, அப்ப இந்த நாடகத்தை பத்தி யாருக்கும் தெரியல. பாரதம் அந்த அளவுக்கு விழுந்துருச்சு. ஒரு காலத்துல தூய்மையா இருந்தோன்றத அவன் கற்பனைக்கே எட்டல. சொல்றீங்க அப்படி கேக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விழுந்துடுச்சு. வீழ்ச்சியின் வேறு எது? தேக அபிமானம். அதாவது மூல காரணம் சொல்லுவாங்களே, ஆணி வேறுன்னுவாங்களே, அதுவே தேக அபிமானம் தான். அதனாலதான் இப்ப அதை விட்டுருங்க. உங்களை விழ வச்சதை ஏன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? விட்டுருங்க, அந்த வேரை அறுத்துடுங்க. குழந்தைங்க கிட்டையும் கூட தேக அபிமானம் வந்துடுது. நமக்கு யாரு டைரக்ஷன் கொடுக்கறதுன்னு கூட அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸ்ரீமத்தை கொடுக்கறது யாரு? பாபா. யாருக்கு கொடுக்குறாரு? ஆத்மாவுக்கு. நான் ஏன் பண்ணணும்? தேக உணர்வு. பாபா சொல்லிட்டாரு, எனக்கு இல்லை தெரியும் என்னுடைய வலி கஷ்டம். தேக அபிமானம் இல்லை எல்லாமே. ஏன்னா யார் கட்டளை கொடுக்கறது? அவர் காரணம் அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தான் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இப்ப யார் டைரக்ஷன் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. சிவபாபா சொல்றாருன்னு எப்பவும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப பிரம்ம பாபா சரீரத்துல இருக்கும்போது வந்த வாணி. நிறைய பேர் பிரம்ம பாபா சொல்றாருன்னு நினைச்சு தேக உணர்வுல வந்துறான். இவருக்கு வேற வேலை இல்லை, எதுக்கு செய்யணும் அப்படி. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. சிவபாபாவை நினைவு செய்யாததுனாலதான் தேக அபிமானத்துல வந்துடுறீங்க. சிவபாபா நினைவு செய்யாத போதுதான் பிரம்ம பாபா கண்ணுக்கு தெரியுது. சிவபாபா நினைவு செய்யாம ஹர்ஷாவை பார்க்கும்போதுதான் என் பொண்ணுன்னு நினைச்சிட்டு அடிக்கிறாங்களா அம்மா உங்களை? அப்ப தேக அபிமானம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆத்ம உணர்வுல இருக்கு பார்ப்போம். சரி, அப்ப பாபா சொல்றாரு, சிவபாபா நினைவு செய்யாததுனாலதான் தேகாபிமானத்துல வந்துடுறாங்க. முழு உலகமும் தேகாபிமானம் உடையவர்களாக ஆகிடுச்சு. அதனாலதான் பாபா சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. வேற யாரை நினைவு செஞ்சாலும் அவங்க குணம் தான் உங்களுக்கு வரும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் கேக்குது, நடிக்குது. பாபா எவ்வளவு நல்ல விதத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப இது மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிருக்கீங்களா? எங்கேயாவது போகும்போது நான் உள்ள ஆத்மா உட்காந்துட்டு இதெல்லாம் பாக்குறேன்ல, அப்படி உங்களுக்குள்ள நீங்க பேசி இருக்கிறீங்களா? அதான் பாபா சொல்றாரு. அப்ப சமவானி இன்னைக்கு பாபா சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போ கம்முன்னு இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணணும்? நான் இந்த உடம்புல இருந்து எப்போ வேணாலும் விடுபடுற ஆத்மா. அப்ப நான் எதுக்கு இது மேல பற்று இருக்கணும்? ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் கேக்குது, நடிக்குது. பாபா எவ்வளவு நல்ல விதத்துல புரிய வைக்கிறாரு. நன்றாக சொற்பொழிவாற்றுகிறார்கள், ஆனா நடத்தையும் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்ப பாபா ஞானத்தை நல்லா சொல்றாங்க, ஆனா இவங்களே கோபப்பட்டு இருந்தாலும் அமைதியை கொடுக்கறதுக்காக பகவான் வந்து இருக்கிறாருன்னு அப்படி ஒரு பாவனையா சொல்லிட்டு கொஞ்சம் அண்ணாண்ட போய் சேவை பண்றவங்க கிட்ட போய் நல்லா கத்துன்னு கத்துனா என்ன ஆகும்? செய்யறதான் பார்ப்பாங்க, சொல்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா? இப்ப சொற்பொழிவு நல்லா நடத்தினீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களோட நடத்தையும் இருக்கணும், அத்தனை பேர் உங்களை கவனிக்கிறாங்க இல்லையா? தேகாபிமானம் இருக்கிற காரணத்தினால தோத்துடுறாங்க. காரணம் என்ன? தேக உணர்வுல வந்துடுறாங்க. அப்ப அந்த ஆன்மீக குஷி பாபாவையே சதா நினைவு செஞ்சுட்டு ஆத்ம உணர்வுலே சதா இருக்கும்பொழுது வர்ற அந்த குஷியும் போதையும் இருக்கிறது இல்ல. பிறகு அவங்க மூலமாக நிறைய பாவ கர்மங்கள் நடந்துடுது. இதன் காரணமாக மிகுந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகிடுறாங்க. தேக அபிமானிகளாக ஆகிறதுனாலதான் அதிக நஷ்டத்தை அடையிறாங்க, அதிக தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்குது. பாபா சொல்றாரு, இது இறைவனுடைய உலக அரசாங்கம் அல்லவா, இது கவர்மெண்ட் ஸ்டாஃப். நாமெல்லாம் என்ன கவர்மெண்ட்?
ஈஸ்வரிய கவர்மெண்ட், சிவனே டைரக்டா நடத்துற கவர்மெண்ட் ஸ்டாஃப் நாம. அப்ப இறைவனுடைய உலக அரசாங்கம் அல்லவா? அப்ப அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். இங்க நமக்கு யாரு தலைவர்? பாபா இல்லையா? பாபா சொல்றாரு, இது இறைவனுடைய உலக அரசாங்கம், இறைவனுடைய அரசாங்கத்தின் வலக்கரமாக தர்மராஜன் இருக்கிறார். அப்ப இதுக்கு வலதுகரமாக அவர் இருக்கிறார், எப்பயுமே பக்கத்திலே இருக்கிறார். அவரு டக்கு டக்குன்னு தண்டனை கொடுத்துறாரு இல்லையா? தேக உணர்வுல வரும்போதெல்லாம் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி கோபப்படும் போது பெருசா தெரியாது, இப்போ கோபப்படும் போது அது ரொம்ப உங்களுக்கு வலிக்கும். இதுக்கு முன்னாடி கோபப்பட்டா கேட்டவங்களுக்கு தான் வலிக்கும், இப்ப திட்டினவங்களுக்கே வலிக்கும் இல்லையா? ஏன்னா தர்மராஜ் உடனடியாக அது நல்லதுக்கு தான் பண்றாரு. ஏன்னா சேர்த்து வச்சு பின்னாடி அனுபவிக்கிறது பதில் இப்பயே டக்கு டக்குன்னு முடியுது. அது உடனே வர்றதுனால உங்களுக்கு வலி அதிகமா தெரியுது. இப்ப பாபா சொல்றாரு, இறைவனுடைய அரசாங்கத்தின் வலக்கரமாக தர்மராஜன் இருக்கிறார். நீங்க நல்ல கர்மம் செய்றீங்கன்னா அதோடைய பலன் நல்லதாக கிடைக்குது, கெட்ட கர்மம் செஞ்சீங்கன்னா அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க. அனைவருமே கர்ப்ப சிறையில தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதை பற்றி கூட ஒரு கதை இருக்குது. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த சமயத்துடையது, அனைத்தும் ஒரு பாபாவுடைய மகிமையே. அது என்ன கதைன்னு தெரியல. மற்றபடி இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? முந்தைய ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கான தண்டனை எங்க கிடைக்குது? அடுத்த ஜென்மத்துல கிடைக்குங்க. போன ஜென்மத்துல நீங்க பண்ண பாவத்துடைய தண்டனை நீங்க எப்ப அனுபவிச்சீங்க? தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போது இல்லையா? 6 மாசம் இருக்கிறோம்ல, அப்ப துடி அப்படி துடிக்கும் ஆத்மா. கர்ப்பத்துல அனுபவிக்கும். முக்காவாசி தண்டனை அங்கேயே முடிஞ்சிடும், மீதி கால்வாசி தான் வெளியில வந்து கொடுக்குது. 4 மாசத்துக்கு அப்புறம் தான் ஆத்மா பிரவேசம் ஆகுது உள்ள போய். அதான் பாபா சொல்றாரு, யாருக்கு தெரியாது? குழந்தைக்கு தெரியும். அது ஆத்மான்னு அதுக்கு தெரியும். உள்ள இருக்கும்போது, வெளியே வரும்போது தான் உடம்புன்னு நினைச்சுக்குது. அதுக்கு பழைய பிறவி ஞாபகம் மட்டும்தான் இருக்கும் கர்ப்பத்துல இருக்கும்போது. ஏன் பிறந்ததுக்கு அப்புறமே கூட குழந்தை திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழுவும். கவனிச்சிருக்கிறீங்களா? கை குழந்தைங்க அதுக்கு பழைய ஜென்மம் வந்து போகும். அதுக்கு இந்த உடம்புல இருக்கிறேன்னே தெரியாது. இப்ப நமக்கு கனவுல எப்படி? கனவுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கிற அந்த நினைவை சுத்தமா மறக்கிறீங்கல்ல, இந்த உடல் நினைவே மறந்து தானே கனவுல துக்கமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் அனுபவிக்கிறீங்க. அந்த மாதிரி அங்க உங்களுக்கு இந்த உடம்புல இருக்கிற ஞாபகமே உங்களுக்கு இருக்காது. நான் குட்டி கவுண்டு உடம்புக்குள்ள மாட்டிட்டு இப்படி தண்டனை அனுபவிக்கிறேன், நான் இவ்வளவு பண்ணேன்னு காட்சி காட்டி காட்டி அப்படி தண்டனையில துடிக்குமா. அப்பதான் நான் செய்ய மாட்டேன்னு அலறது தான் அங்க உள்ள எட்டி உதைக்கிறது. நாம சந்தோஷப்பட்டா குழந்தை எட்டி உதைக்குது வரான்னு உள்ள அங்க துடிச்சிட்டு இருக்குது ஆத்மா. அதான் பாபா சொல்றாரு, அனைத்தும் ஒரு பாபாவுடைய மகிமை மட்டுமே, வேற யாருடைய மகிமையும் கிடையாது. தேவதைகளுக்கு கூட மகிமை கிடையாது. ஏன்னா தேவதை ஆக்குனவரே இறைவன் தான். அதனாலதான் திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என்பது வைரத்துக்கு ஒப்பானதாகும். பரவாயில்ல, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு பாக்கிய தள்ளிட்டீங்க. ஏன்னா நமக்கு ஒரு பண்டிகை இருக்குன்னா அது சிவ ஜெயந்தி தான் இல்லையா? சிவராத்திரி. அப்ப மற்ற எல்லாமே சோழிக்கு சமம், தேவையே கிடையாது, மற்றதுக்கு மகிமையே கிடையாது. சிவபாபாவை தவிர வேற யாருமே உங்களை தூய்மையாக்க முடியாது. தூய்மை ஆகுறாங்க, பிறகு ராவணன் தூய்மையற்றவர்களாக ஆக்குறான். அந்த காரணத்தினாலதான் எல்லாருமே தேக அபிமானிகளாக ஆகிட்டாங்க. நீங்க இப்ப ஆத்ம அபிமானிகளாக ஆகுறீங்க. ஸோ ஆத்மாபிமானி ஆகிறது தான் தூய்மை, தேக அபிமானம் ஆகிறது தான் தூய்மை அற்ற நிலை. ஸோ உலகமே தேக அபிமானத்துல தான் மூழ்கி கிடக்குது. ஆனா நீங்க ஆத்மாபிமானம் அப்படியே தாமரை மலர் எப்படி அப்படியே சேத்துல இருந்து மேல வருது, அது மாதிரி உலக சேத்துல இருந்து அப்படியே தனியா ஆத்ம உணர்வுல நீங்க இருக்கிறீங்க. இந்த ஆத்ம அபிமான நிலையானது 21 பிறவி வரை வந்துகிட்டே இருக்கும். இப்பதான் நீங்க முயற்சி பண்ணீங்க, அதுக்கப்புறம் முயற்சியே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஆத்ம உணர்வு, அந்த ஆத்ம உணர்வுல தான் அந்த சுகமே அதீந்திரிய சுகமே அடங்கி இருக்குது. அதனால பலியாதல் அனைத்தும் ஒருவருக்கேன்னு பாடப்படுது இல்லையா? அப்ப அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்ட்டு முஸ்லிம்கள் கார்ல எல்லாம் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு உண்மையிலே அர்த்தம் என்னன்னா பலி ஆகுறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அவர் சொல்றத அப்படியே கேட்கறதுனா என்ன அர்த்தம்? அடிபணிடுது அப்படின்னா பலி ஆகுறதுன்னு அர்த்தம்.
ஸோ அவங்க அல்லாவை மறந்துட்டு நபி சொன்ன வழி தான் அல்லாஹ் சொன்ன வழின்னு நினச்சிட்டு மாட்டிக்கிறாங்க. அப்போ பாபா சொல்றாரு, பலியாகிறதெல்லாம் ஒருவருக்கே பாடப்படுது, எல்லா புகழும் ஒருவனுக்கேன்னு இப்போ கூட பாட்டு எழுதியிருக்கிறாங்க. பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார். சிவபாபா எப்போ வந்தாருன்னே யாருக்கும் தெரியல. அவருடைய வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம அப்பாவுடைய வரலாறு பாதி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாறாத அழிவற்ற அப்பாவுடைய வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால முதல்ல அப்பாவை பற்றி அறிமுகத்தை கொடுத்துட்டு பின்னாடி ஞானம் சக்கரத்தை கொடுங்கன்றார். பரமபிதா பரமாத்மாவை தான் சிவன் சொல்றாங்க. தேக அபிமானத்தின் காரணத்தினால தான் வீழ்ச்சி ஏற்பட்டது. எவ்வளவு பாருங்க, பரமாத்மானாலே கிருஷ்ணர்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் இல்லையா? பரமாத்மானாலே அவருன்னு நினைச்சுக்கிறாங்க. பரந்தாமன் அவருக்கு பேரை வச்சுட்டாங்க. பரந்தாமத்தில் இருக்கிறவர் பாபா இல்லையா? இன்னொன்னு பரமாத்மா பேரும் போயிடுச்சு, சிவனை விட்டு கிருஷ்ணருக்கு போயிடுச்சு. பரமபிதா இயேசுன்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க. அப்ப பரமபிதா பரமாத்மா சிவபாபா தான் அப்படின்றத முதல்ல புரிய வைக்கணும். தேக அபிமானத்தின் காரணத்தினால இந்தியா இப்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. சொர்க்கமா இருந்த பாரதம் நரகம் ஆயிடுச்சு. ஸோ ஏணிப்படியுடைய தலைப்பே என்ன இருக்கும் தெரியுமா? பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. தேக அபிமானம் தான் நம்மளுடைய எதிரின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த நிலை ஏற்படும் போதுதான் மீண்டும் எழுச்சி பெற செய்ய பாபா வருவார். இதுக்கு மேல இறங்குறதுக்கு வேற இடமே இல்லை. கட்டாந்தரையை தொட்டிடுச்சு பாரதம், பாரதவாசிகள் தேவதைகள்னும் போது தான் பாபா வர்றார். அப்படியே எழுப்புறார் இல்லையா? கீழே மூழ்கிட்டு இருக்கிறவங்கள அப்படியே தூக்கி உயர வைக்கிறார் அவரு. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, பகல் மற்றும் இரவு. ஞான சூரியன் எழுந்தால் அஞ்ஞான இருள் அழியும் இல்லையா? அவங்க கட்சிக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அப்ப இந்த ஞான சூரியன் எழுந்தால்னா என்ன அர்த்தம்? அவர் வந்தா இந்த அஞ்ஞான இருள் அழியும், மீண்டும் பகல் வரும், அதாவது சொர்க்கம் வரும். அனைத்திலும் அதிகமான அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா என்னது? அறிவற்றத்தனம் இல்லையா? முட்டாள்தனம். ஞானம்னா புத்திசாலித்தனம். அப்ப இருக்கிறதுல மிகப்பெரிய முட்டாள்தனம் எது, அஞ்ஞானம் எது அப்படின்னா தேகாபிமானம். தேகம் நினைச்சதுதான். ஒரு பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு நான் பஸ் நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த உடம்புன்ற பஸ்ஸுக்குள்ள நாம உட்காந்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம் தானே, ஆனா அது நமக்கு தெரியல இல்லையா? அதுதான் பாபா சொல்றாரு. அந்த அளவு தூங்கிட்டோம். அப்ப பாபா சொல்றாரு, ஆத்மாவை பத்தி யாருக்குமே தெரியல. நிறைய டைம் பஸ்ல கூட நல்லா நைட்டு தூங்கின்னு இருக்கிறீங்களா, அல்லது ஏதோ ஒரு பஸ்ல போகும்போது நல்லா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போட்டுன்னு இருக்கான்னு வச்சுக்கலாம். ஆடா அதுக்குள்ள பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு, அப்படியே போயிடலாமான்னு தோணும். அப்படிலாம் ஃபீல் ஆயிருக்கா? இப்பயே இறங்கணுமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் இப்ப பாபா எழுப்புறாரு. இப்ப நாம என்ன யோசிக்கிறோம்? எழுந்திருக்கணுமா, நான் தேகம்னு நினைக்கிறதே நல்லா தானே இருக்குது அப்படி இருந்துட்டு இருக்கிறோம். அதுதான் பாபா சொல்றாரு. அதுதான் பயங்கர அஞ்ஞானம். அதனால கடுமையா சொல்றாரு, ஆத்மாவை பத்தி யாருக்குமே தெரியல, ஆத்மா தான் பரமாத்மா ஆயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு பாவாத்மா ஆயிட்டாங்க இல்லையா? முதல்ல உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும், அதையும் புரிஞ்சுக்கல, இந்த ஆத்மா கடவுளாகுதுன்னு வேற சொல்லிட்டீங்க. அது எவ்வளவு பெரிய பாவம். அதனாலதான் வீழ்ச்சி ஏற்பட்டது. 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஆத்மாதான்ப்பா பரமாத்மா. அது எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறாரு, எல்லா தவறான காரியத்தை செய்யறதே அவர் தான்ட்டாங்க. பாபா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாரோ அதுவே புனிதம், அதுவே இறைவன் வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? அதனாலதான் பாரதத்துடைய வீழ்ச்சி ஏற்பட்டது. 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க, ஏணிப்படியில இறங்கிதான் வந்திருக்கிறாங்க. இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல குழந்தைகளாகி நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. உலகத்தின் வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டதுன்னு உங்களை தவிர வேற யாருமே தெரிஞ்சிருக்கல. அவங்க, அதாவது அஞ்ஞானிகள், அறிவியலின் மூலம் அதிக முன்னேற்றம் நடந்து இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் இன்னும் தூய்மையற்ற நரகமாக ஆகிடுச்சுன்னு புரிஞ்சிக்கல. எல்லாம் வந்துடுச்சு, சொர்க்கம் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமா நரகமாக தான் ஆகுது சயின்ஸின் மூலமாக இல்லையா? அப்ப அதிக தேக அபிமானம் இருக்குது. நீங்க இப்ப ஆத்ம அபிமானியாக ஆகணும்னு பாபா சொல்றாரு. நல்ல நல்ல மகாரதிகள் அதிகம் இருக்கிறாங்க, ஞானத்தை ரொம்ப சூப்பரா சொல்றாங்க.
ஆனா தேக அபிமானம் மட்டும் முழுசா போக மாட்டேங்குது அவங்கள விட்டு. எப்படி சொல்றாரு இல்லையா, தேக அபிமானத்தின் காரணத்தினால சிலரிடத்தில் கோபத்தின் அம்சம் இருக்குது. வம்சமா இல்ல, ஆனா திடீர்னு வந்துடுது. எப்பயும் அன்பா தான் இருக்கிறாங்க, திடீர்னு வந்துடுது. ஏன்னா அந்த தேக உணர்வு இருக்கிற வரைக்கும் அது இருக்குன்றார். ஃபுல் நான் ஆத்மான்ற அந்த உணர்வு நிலைச்சிருச்சுன்னா வராது. ஒலி ஒலி நான் ஒலி நினச்சா உங்களையும் ஒலின்னு தான் பார்க்க போகிறோம். ஒலி நினச்சி என்னத்த கோபப்படுறது? ஒலி அதில் பதிவாக இருக்கிற ரோலை அது நடிக்குது. விஜய் பாட்டு போட்டுட்டு எனக்கு அந்த பாட்டு பிடிக்காதுன்னு கூச்சின்னு இருந்தீங்கன்னா அது அதோடைய ரோலை நடிக்க தான் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஆத்மாவும் சீடி தான் இல்லையா. இப்போ தேக அபிமானம் இருக்கனால தான் கோபத்துடைய அம்சம் இருக்குது. சிலர்கிட்ட மோகத்தின் அம்சம் இருக்குது, பற்று அது இருக்குது. ஏதாவது ஒண்ணு அவசியம் இருக்குது எல்லார்கிட்டையும். நடத்தை மாறணும் இல்லையா, மிக மிக இனிமையானவர்களாக நீங்க ஆகணும். அதனால தான் சிங்கமும் ஆடும் ஒன்னா நீர் அருந்துவதாக உதாரணம் காட்டுறாங்க சொர்க்கத்துல. அப்ப சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா குடிக்கிற நகரத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க எவ்வளவு இனிமையானவர்களா இருக்கணும். சிங்கத்துக்கு கூட கோபம்னா என்னன்னு தெரியாதான் அந்த உலகத்துல. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அதோடைய ராஜா இல்லையா. அங்க இப்படி துக்கம் கொடுக்கக்கூடிய மிருகங்களே இருக்கிறது கிடையாது. அதாவது அந்த மிருகம் இருக்கும், ஆனா துக்கம் கொடுக்காது. சிங்கம்லாம் இருக்கும். இந்த விஷயங்களை கூட கஷ்டப்பட்டு யாராவது ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அதுக்காக தான் நாம் இப்ப அமைதியாகணும், அன்பா இருக்கணும், அப்படின்றது தூய்மையா இருக்கணுன்றதெல்லாம் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. கர்மச்சுமை நீங்கிடுச்சுன்னா கர்மாதித்த நிலை ஏற்பட்டு விடும். இது கஷ்டப்பட்டு நடக்கிறது. இப்போ ஒரு காரியத்தை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் கர்மச்சுமை. அந்த காரியத்தை நான் செய்யணுன்ற உணர்வு, அதுல இருந்து விடுபட்டு பாபா நினைவுல இருந்து சும்மா கை கால் காரியம் செய்யும். ஆனா புத்தி பாபா கிட்ட இணைஞ்சிருந்து அந்த காரியம் செய்யற சுமையே இல்லாம லேசா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கர்மாதீத்த நிலை. இப்ப கர்மச்சுமை நீங்கிச்சுன்னா கர்மாதீத்த நிலை ஏற்பட்டுடும். இதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். கஷ்டப்பட்டு தான் நடக்குது. அதிகமாக தேக அபிமானத்துல வர்றாங்க. நமக்கு இந்த வழியை சொல்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸ்ரீமத் கிருஷ்ணரின் மூலம் எப்படி கிடைக்கும்? இவர் இல்லாமல் நான் எப்படி ஸ்ரீமத் கொடுப்பேன் என்று சிவபாபா கேட்கிறாரு. என்னுடைய நிலையான ரதம் இவரே ஆவார். ஏன் கிருஷ்ணர் மூலமாக கிடைக்காது? நேத்தோ பாபா சொல்லியிருந்தார். இப்ப படைக்கும் கடவுள் பிரம்மாவை தான் சொல்றாங்க. கடவுள் தான் படைப்பாரு. அப்ப பிரம்மா மூலமாக படைக்கிறவனா பிரம்மா உடல்ல தானே வந்தாகணும் இல்லையா? அதான் சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் மூலமாக எப்படி நான் வந்திருக்க முடியும்? அங்க ஸ்ரீமத் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, அங்க தேவதைகளா இருப்பாங்க. அதனால இந்த பிரம்மா இல்லாம நான் எப்படி ஸ்ரீமத் கொடுக்கறது? என்னுடைய நிலையான ரதம் எத்தனை கல்பம் எடுத்தாலும் இவர் தான் என்னுடைய ரதம் அப்படின்னு சொல்றாரு. தேக அபிமானத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்மளை பார்த்து சிவன் இவன் தான் என்னுடைய நிலையான ரதம்னாலே நமக்கு ஒரு அகங்காரம் வந்துடும் இல்லையா? ஆனா பிரம்ம பாபா கிட்ட சொல்லி அவருக்கு அகங்காரம் இல்லாம இருக்காருன்னா எவ்வளவு விழிப்பா இருக்கிறாரு பாருங்க. இப்ப பாபா சொல்றது, தேக அபிமானத்துல தலைகீழான காரியங்களை செஞ்சு தானாகவே தங்களை அழிச்சிக்காதீங்க. இல்லை என்றால் விளைவு என்னவாக இருக்கும்? மிகவும் குறைந்த பதவியை அடைவீங்க. இப்ப என்னால கோபத்தை விட முடியலன்னா நமக்கு தான் பதவி குறையும் பயங்கரமா. அது நம்மள நாமளே அழிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. மிகவும் குறைஞ்ச பதவி அடைவீங்க. படித்தவர்களுக்கு முன்னால் படிக்காதவர்கள் தலை வணங்குவார்கள். கோயில் கோபுரத்துல எல்லாம் இருக்கும், அம்மன் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தங்க இப்படி மூட்டை அந்த கோபுரத்தை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? ஆண் தேவதை பெண் தேவதை ரெண்டு பேருமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் சுமி தூக்குறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஞானத்தை நல்லா படிக்கிறவங்க முன்னாடி படிக்காதவங்க தலை வணங்குவார்கள். முழுமையாக இருக்க வேண்டிய பாரதத்துடைய வரலாறு புவியியல் அப்படி இல்லை என்று நிறைய பேர் சொல்றாங்க. எனவே அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களை தவிர வேற யாரும் புரிய வைக்க முடியாது. இப்ப நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, பாரதத்துடைய வரலாறு மறைச்சிட்டாங்கப்பா.
ஏதோ மறைஞ்சு இருக்குது, பாரதத்துல ஏதோ ஒரு புகழ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க குஷிப்படுவாங்க, இதுதான் நினைச்சேன், பாரதத்துக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, அதனாலதான் உலகத்துல இருந்து அத்தனை பேர் வராங்க, கிரிவலத்துக்கு சுத்துறதுக்கு வராங்க. ஏன் வராங்க? ஏதோ இங்க இருக்குதுன்னு நீங்க புரிய வைக்கணும். உங்களை தவிர வேற யாராலையும் இதை புரிய வைக்க முடியாது. ஆனால் ஆத்ம அபிமான நிலை வேண்டும். ஃபுல் ஆத்ம உணர்வுல சொல்லணும். பாபா கொடுக்குற ஞானத்தை கொடுக்குறோம், நாமளா சுயமா சொல்ல. அதனால அகங்காரம் வந்துடக்கூடாது. பாபா சொன்னார் இல்லையா, கொஞ்சம் ஞானம் வந்தாலே என்ன வந்துடுதான், அகங்காரம் வந்துடுதுன்றாரு. அதனால ஆத்ம அபிமான நிலை இருக்கணும். அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இப்ப யாருக்குமே கர்மாதித்த நிலை ஏற்படலை. இவருக்கு நிறைய சிக்கல் இருக்குது, எவ்வளவு கவலை இருக்குது, நாடகத்தின்படி நடக்கிறது என்று என்னவோ புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் புரிய வைப்பதற்கு யுக்திகள் உருவாக்க வேண்டியுள்ளது அல்லவா? அதனால தான் பாபா சொல்றாரு, நீங்கள் அதிகம் ஆத்ம அபிமானிகளாக ஆக முடியும். உங்களுக்கு எந்த சுமையும் இல்லை. பாபாவிற்கு சுமை இருக்குது. ஏன்? ஏன்னா பிரஜாபிதா பிரம்மா தானே தலைவர். 1000 குழந்தைங்களை வச்சு பாலனை பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, சாதாரண 2 குழந்தைய வச்சுட்டே நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு குழந்தைய எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அப்ப 1000 குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் ஆத்ம உணர்வுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா ஆயிட்டாரு. அதான் சொல்றாரு. அப்ப அவரே ஆக முடியும்னா உங்களுக்கு என்ன சுமை? அவர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்ல முடியும் சுமைன்ட்டு. எதுவுமே கிடையாது இல்ல, எந்த சுமையும் கிடையாது. ஆனா அப்ப அதாவது பாபா கர்மாதித்த நிலை அடையிறதுக்கு முன்னாடி வந்த வாணி இது. அதனால சொல்றாரு, இவரும் கூட அடையல. ஏன்னா இவருக்கும் சிக்கல் இருக்கு, கவலை இருக்கு, நிறைய இருக்கு, கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு வந்துச்சு. அப்ப ஏன்னா பிரஜாபிதா பிரம்மா தானே தலைவர். ஆனால் இவருக்குள்ள சிவபாபா உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா பிரச்சனை கொடுப்பாங்களா, கேஸ் போடுவாங்களா? சிவனுக்கே எதிராக போடுறதுதானே அர்த்தம். அது அவங்களுக்கு தெரியாது. உங்கள கூட, அதாவது பாபா குழந்தைங்களை கூட கஷ்டப்பட்டு சிலர் தான் அந்த நிச்சயத்தில் இருக்கிறாங்க. நேற்று வானில பாபா சொல்றாரு, ஒரு குழந்தைக்கு கூட பாபா மேல 100% நிச்சயம் கிடையாதுன்றார். 80%, 50% ஒரு சிலருக்கு அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா 100% நிச்சயம் இருந்தா பாபாவை உங்களால மறக்க முடியுமா கேட்கிறார். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு பையில நிரப்பி கொடுக்குறாரு. நைட்டு நான் வெளியில எங்கேயோ போக வேண்டியது இருக்கு, இதை கண்ணு முழிச்சு பத்திரமா பார்த்துட்டு நான் காலைல உன்ட்ட வாங்கிட்டு நீ பார்த்துக்கிட்டதுக்காக உனக்கு நான் 50 லட்சம் கொடுக்குறேன்னா நைட்டு தூக்கம் வருமா? வராது. பாபா நினைப்ப விட்டுருங்க மாதாஜி. பாபாவுக்கு சொல்லல, நான் உலகியல் உதாரணம் தான் கொடுக்குறேன். யார்கிட்ட கொடுத்தாலும் அன்னைக்கு தூக்கம் வருமா உங்களுக்கு? பாதுகாக்கிற கவலையில நீங்க பாதுகாக்க மாட்டீங்க, குஷி குஷியா இருப்பீங்க. பழகினவங்களுக்கு கிடையாது இது. இது பிச்சைக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு தான் இது இல்லையா? அப்ப அவன் அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிப்பான். 50 லட்சத்தை வச்சு என்னென்ன பண்ணலான்ட்டு ட்ரீம் அடிச்சுட்டு இருப்பான். அடுத்தது 2-3 நாளைக்கு அவனுக்கு தூக்கமே வராது. அப்ப அந்த 50 லட்சம் பாபா நமக்கு கொடுக்குற சொத்து கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. ஆனா தூக்கம் வருதே, வருதா? வருது. அந்த தூக்கத்தை சொல்ல நான் மறக்கிறது, மறதிதான் தூங்குறதுன்றது இல்ல, பாபாவுடைய நினைவு மறக்கிறது. அப்ப இன்னும் உலகத்தை மறக்க சொல்றாரு, பாபாவை கிடையாது. உலகத்தை சுத்தி இருக்கிற அந்த தேக உறவுகளை மறந்து பாபாவை நினைக்கணும். நாம உல்டாவா எடுத்துக்கூடாது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, ஆனா சிலர் தான் அந்த நிச்சயத்துல இருக்க. அப்ப அந்த நிச்சயம் வரல இல்லையா? அதனாலதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தை லக்ஷ்மியாக ஆக போகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த நிச்சயத்துல ஒரு சிலர் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்ற நிச்சயம் பிரம்மாவுக்குள்ள சிவபாபா இருக்கிறாருன்ற நிச்சயமே ஒரு சிலருக்கு தான் இருக்குது. அதனால இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பாரதத்துல எப்ப சொர்க்கம் இருந்துச்சு, பிறகு அது எங்க போச்சு, எப்படி வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு யாருக்கும் தெரியல. இதை ஏன் ஒரு 3 நாளாவே கண்டினியூஸா இப்படி கேள்வி கேட்டுனே இருக்கிறாரு? ஏன்னா இந்த கேள்வியை வச்சு புரிய வைங்க. ஸோ அதுக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நோட்டெல்லாம் இப்போ எடுத்துட்டு வர்றது இல்லையா? எடுத்துட்டு வாங்க. சரி. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப நீங்க புரிய வைங்க, பாரதம் எப்ப சொர்க்கமா இருந்துச்சுன்னு புரிய வைங்க, எப்படி விழுந்ததுன்னு புரிய வைங்க, இப்ப எங்க போச்சுன்னு புரிய வைங்க. ஏன்னா யாருக்கும் தெரியல. எதுவரை நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்கலையோ அதுவரை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. சும்மா படத்தை பார்த்தாலாம் யாருக்கும் புரியாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? படத்தை பார்த்தாலே
இல்லையா? புரிய வச்சாதான் புரியும். அதனால தான் பாபா டைரக்ஷன் கொடுக்கிறாரு. எழுதுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பள்ளிகளில் கூட உலகத்தின் வரலாறு புவியியல்ல நீங்க சொல்லணும். இப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, நீங்க எழுதுறீங்க, வீச்சை பற்றி சொற்பொழிவாற்றுறேன். அப்ப ஸ்கூல்ல போய் சொல்லுங்கன்றார். ஸ்கூல்ல படிக்கிற ஹிஸ்டரிலாம் ஒரிஜினல் ஹிஸ்டரி, அறகுறை ஹிஸ்டரி தான் இல்லையா? ஸோ முழு ஹிஸ்டரி ஸ்கூல்ல போய் சொல்லுங்க. இதுதான் உங்க ஹிஸ்டரி புக்ல இல்லாத ஹிஸ்டரி, உங்க ஜியாகிரபி புக்ல இல்லாத ஜியாகிரபி, வரலாறு புவியியல் அப்படின்னு ஸ்கூலுக்கும் போய் சொல்லுங்க. வீச்சையை பற்றி சொற்பொழிவாற்றணும். எப்படி விழுந்தோன்றத சொல்லுங்க. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முகலாயர்கள் வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே நீங்க விழுந்துட்டீங்க, அதனால தான் அவங்க வந்தாங்க. ஏன்னா சொர்க்கத்துல உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாதுன்றாரு. தூய்மைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஸோ அந்த தூய்மை இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. அப்ப பாபா சொல்றாரு, பாரதம் வைரத்துக்கு ஒப்பானதாக இருந்தது, பிறகு சோழிக்கு ஒப்பானதாக எப்படி ஆச்சு, எத்தனை வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு நாங்க புரிய வைக்கிறோன்ட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. இப்படி நீங்க நோட்டீஸை அடிச்சு விமானத்துல இருந்து போடுங்க, ஏரோப்ளேன்ல இருந்து போடுங்க. சூப்பர் இல்ல? ஒப்பானதா எப்படி ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நாங்க புரிய வைக்கிறோம்னு போடுங்க. அதுல நீங்க விளக்கமா கூட எழுத்தல, நாங்க புரிய வைக்கிறோம், இந்த இடத்துக்கு வாங்க. அப்ப அவங்களுக்கு தோணும். சிம்பிளா இந்த ரெண்டே லைன் 3 லைன் இருந்துச்சுன்னா படிப்பாங்க கண்டிப்பா. என்ன புரிய வைக்கிறோன்றாங்க, அப்படி என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு தோணும். அப்படி போடுங்க. அது ஏரோப்ளேன்ல இருந்து போட்டாங்கன்னா இவங்க இன்னும் இந்த இடத்துல இருந்து வருதுன்னு யோசிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா படிப்பாங்க. புரிய வைக்கக்கூடியவங்க மிகுந்த புத்திசாலிகளாக இருக்கணும். அரசாங்கம் விரும்பினால் அரசாங்க கட்டடம் விஞ்ஞான பவன் இருக்கிறது, அங்கே அனைவரையும் அழைக்க வேண்டும். நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லுங்க, நாங்க புரிய வைக்கிறோம்ட்டு. சரி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்னா விஞ்ஞான பவன்ட்டு அவங்க ஒரு கட்டடம் வச்சிருக்கிறாங்களாம், அங்க எல்லோரையும் வாங்கன்ட்டு கூப்பிடுங்க. நாளேடுகளிலும் நீங்க போடலாம். ஸோ கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் பில்டிங்ல நடத்துங்க, இல்லைன்னா நீங்க எப்படியாச்சும் தனியா நடத்துங்க. நாளேடுகள்ல கூட நீங்க போடலாம், நியூஸ் பேப்பர்ல கூட. அனைவருக்கும் அழைப்பிதழ் அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு முழு உலகத்தின் வரலாறு புவியியல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் புரிய வைக்கிறோம். நீங்களே வந்து செல்லலாம். பணம் போன்ற கட்டணம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயா உங்களுக்கு புரிய வைக்கிறோம். எங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்குது, அதை நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். அதனால நாங்க பரிசு அல்லது காணிக்கை போன்ற எதுவும் பெற முடியாது. எங்களுக்கு இறைவன்கிட்ட கிடைச்சதை நாங்க கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு காணிக்கையும் வேணாம், பரிசு வேணாம், நீங்க வாங்க, கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. சேவை செய்வதற்கு காரியத்தில் கொண்டு வருவோம், மற்றபடி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்களிடமிருந்து தானம் பெற்றுக்கொண்டு என்ன செய்வேன், பிறகு அதை நிறைத்து கொடுக்க வேண்டியிருக்குமே என்று பாபா கேட்கிறார். நான் ஜென்டில்மேனாவேன். நல்லது. யார சொல்றாரு? சிவபாபா சொல்றாரு, பாபா ஜென்டில்மேனா. ஏன்னா அதுக்கு தான் நமக்கு நியமமே இருக்கு. அஞ்ஞானிகள் கிட்டலாம் நம்ம காசையா வாங்கக்கூடாது, தெரியும்ல? பாபா எகியத்துக்காக அஞ்ஞானிகள் கிட்ட உண்டியல்ல, மற்றவங்களாம் உண்டியல்ல மற்ற ஏக்கெல்லாம் கொடுக்குறாங்களே, அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு பைசா வந்தா கூட அதை கொடுத்தவங்களுக்கு பல கோடி மடங்கு பாபா கொடுத்தே ஆகணும். அப்ப நீங்க அஞ்ஞானி கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா பாபாவை கடன்காரன் ஆக்குற பாவத்தை செய்றீங்க இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, உங்ககிட்ட வாங்கி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு உடம்பா என்ன? அது இல்லாம நான் உங்களுக்கு நிறைச்சி வேற கொடுக்கணுமே. நான் ஜென்டில்மேன். பாபா என்ன மாதிரி டயலாக் சொல்றாரு பாருங்க. நல்லது அப்படின்ட்டு பாபா முரளியை முடிக்கிறாரு. என்னமோ சரி, பாபாக்கு வணக்கம் சொல்லாமா? இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்:
தேக அபிமானத்துல எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. ஆத்ம அபிமானியா ஆகிறதுக்கு முழுசா முயற்சி செய்யணும். தங்களுடைய நடத்தையை மாத்திக்கணும். மிக மிக இனிமையானவர்களாக ஆகணும். அதுக்கு என்ன பண்ணும்? அதுவும் ஆத்ம அபிமானத்துல தான் இருக்குது. உள்ளுக்குள்ள கோபம், மோகம், இந்த பூதம் எது இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி நீக்கணும். அம்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வரதானம், சுயமரியாதை எனும் இருக்கையில் நிலைச்சிருந்து மாயையை சரணடைய செய்யக்கூடிய உயர்ந்த சுயமரியாதை உடையவர் ஆகுங்கள். நாம ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சேர்ல உட்காந்தாதான் மரியாதை. கலெக்டராகவே இருந்தாலும் அந்த கலெக்டர் சேர்ல உட்காந்தாதான் பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு மரியாதைக்கு உள்ள சேர் என்னன்னா சுயமரியாதைன்ற சேர் தான். அதுல நீங்க நிலைச்சி இருந்தீங்கன்னா மாயா உங்களுக்கு வேலைக்காரனாய் சரண் அடைஞ்சிடுமா. அந்த மாதிரி சரணடைய செய்யக்கூடிய சுயமரியாதை உடையவர்களாகுங்க. சுயமரியாதைன்றதே பாபா நமக்கு கொடுக்குற நிறைய சுயமரியாதை கொடுக்குறாரு. அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, தூய்மையான ஆத்மா, சக்திசாலியான ஆத்மா இல்லையா? ஸோ இதுல நீங்க நிலைச்சிருங்க. அதுக்கு விளக்கம், சங்கம யுகத்தின் அனைத்திலும் உயர்ந்த சுயமரியாதை எது தெரியுமா? மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற நினைவுல இருக்கிறது தான். அனைத்து சக்திகளும் நிறைந்தவன் நான். காளி நம்மளுடைய சொரூபம் தானே. காளியை பார்த்தாலே அந்த சக்தி தெரியுதுல்ல. எல்லாருக்கும் ஒரு கம்பீரம், ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. அந்த துர்கை காளி அந்த சிங்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, இப்போ சிங்கமே அந்த சக்திகளின் மேல சக்தி சொரூபமா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பிராமண ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சுயமரியாதை எதுன்னா, சமானம் எதுன்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த கட்டளையே மைண்டுக்குள்ள சதா சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ள எப்படி அந்த பலகீனமும் வர முடியும்? நான் உலகத்துக்கே சக்தி கொடுக்கிற தாய் நான் இல்லையா? தாயே சக்தி இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஸோ நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற அந்த சுயமரியாதைன்ற நினைவுல இருக்கிறது தான் உயர்ந்த சுயமரியாதை. எப்படி யாராவது பெரிய அதிகாரி அல்லது ராஜா சுயமரியாதை எனும் இருக்கையில் நிலைத்திருக்கிறார் என்றால் மற்றவர்களும் கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ஒருவேளை அவங்க அந்த சேர்ல இல்லை அப்படின்னா அவங்களுடைய கட்டளையை யாரும் ஏற்க மாட்டார்கள். அந்த மாதிரி நீங்களும் கூட சுயமரியாதை உள்ளவர்களாக ஆகி உங்களுடைய உயர்ந்த சுயமரியாதை எனும் இருக்கையில் அமர்ந்திருந்தீங்கன்னா மாயா உங்க காலில் சரணடைஞ்சிடும். எவ்வளோ சூப்பர் இல்லையா? இப்போ அப்படியே ஒருத்தர் போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் நீ என்ன இப்படி பண்ணுற, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண, நீ முதல்ல போய் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வாங்குவாங்க. நான் எப்படி நம்புறது உன்னை போலீஸ்ன்ட்டு? அந்த மாதிரி நமக்கு சுயமரியாதைன்ற சேர்ல இருந்தா மாயா சரண்டர் ஆகும். இல்லை அந்த நினைவு இல்லைன்னா மாயா உங்களை சரண்டர் ஆக்கிடும் இல்லையா? உங்களுக்கு மரியாதை செய்ய வைக்கணும் மாயாவை. சூப்பர். ஸ்லோகன், சாட்சியாளர் எனும் நிலையில இருந்து மனதை கொள்ளை கொண்டவரோடு இருக்கும் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் தான் அன்பில் மூழ்கிய ஆத்மா. பாபா அன்புல மூழ்கின ஆத்மாவா இருக்கிறது தானே பெரிய விஷயம். அப்பதான் அந்த அதீந்திரிய சுகத்திலே இருக்க முடியும். ஸோ அப்படி ஆகணும்னா என்ன பண்ணணும்ன்றாரு? சாட்சியாளர் எனும் நிலையில் இருந்து மனதை கொள்ளை கொண்டவரோடு இருக்கும் அனுபவம் செய்யக்கூடியவர்கள். அது என்ன அர்த்தம்? சாட்சியாளர் எனும் நிலைனா எது நடந்தாலும் சாட்சியா பார்க்கறது. அப்ப பாபா கூட ஆத்மாவாக பரந்தாமத்துல இருந்து கீழே நடக்கிறத பாருங்க. அல்லது சூக்ஷ்மவதனத்துக்கு போய் ஃபரிஸ்தா உடல்ல பாப் தாதாவோட இருந்துட்டு கீழே இருக்கிறத பாருங்க. கீழே வரவே கூடாது. அங்கிருந்து சக்தியை மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ உங்க வீட்டில் எது நடந்தாலும் சரி, சுத்தி என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் நான் காட்சி, ஒரு படம் போட்டுறீங்க, நாடகம் போட்டீங்க, நாடகத்துல ஓடுற காட்சி நீங்க உட்கார்ந்து தான் பார்க்க முடியும். உள்ள போய் டிவிக்குள்ள போய் சண்டை போட்டுன்னு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க இதை காட்சியா பார்க்கறது தான் சாட்சியா இருந்து பார்க்கறதுன்றது. அப்படி சாட்சியாளர் நிலையில இருந்து பாபாவோட உங்களுடைய புத்தியை இணைச்சி வச்சீங்கன்னா அப்பதான் அன்புல மூழ்கி இருக்க முடியும். அல்லது சுத்தி இருக்கிறதுலாம் என்ன நடக்குது, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாபா மனசுல இருக்க மாட்டீங்க, பாபா அன்புல மூழ்கி இருக்க மாட்டீங்க, துக்கம் நிறைஞ்சா துக்கத்தோடைய கடல்ல மூழ்கிடுவீங்க அப்படின்னு சூப்பரா இன்னைக்கு வாணியை முடிச்சிட்டாரு. ஓம் சாந்தி. எப்பொழுதும் ஆத்மா அபிமானியாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்யணும். மெயினே இன்னைக்கு ஃபுல்லா அதே தான் சொன்னார் இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாரு? தாமரை
சேத்துல விழுந்த செந்தாமரையாக இருக்க சொன்னார். விடுபட்டு இருக்கு சொன்னார். மிகப்பெரிய வியாதியை பத்தி சொன்னாரு. என்னது? தேக அபிமானி தான். தேக அபிமானம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாதி. உங்களோட நம்பர் 1 எதிரியே நான் தேகம் நினைக்கிறது தான் இல்லையா? அனைத்திலும் பெரிய வியாதி. அது நீங்கணும்னா என்ன பண்ணணும்? ஆத்மாபிமானி ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆத்மாபிமானி ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா பாபாவுடைய நினைவு இருக்கும். அவங்க அப்படி ஃபுல் ஆத்மாபிமானி நிலையில இருந்துட்டு பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன அனுபவம் ஆகும்? குஷி, அளவற்ற குஷி அனுபவம் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? நோட்டீஸ் அடிச்சு போட சொன்னாரு. என்ன நோட்டீஸ் அடிச்சு போட சொன்னாரு? இந்த உலகத்தின் வரலாறு புவியல்ல நாங்க சொல்றோம், அந்த தேவதைகள் எங்க இருந்தாங்க, இப்ப எங்க போனாங்க, நாங்க புரிய வைக்கிறோம்னு போடுங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா?